குருவாயிரப்பா, சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு வந்த என்ன ஆபீஸ் பாய் ரூம் பாய்னு ப்ரொமோஷன் கொடுத்து இன்னைக்கு மேனேஜர் அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க. அதே கையோட சீக்கிரமா இந்த பேரடைஸ் மேன்ஷனுக்கு என்னைய முதலாளி ஆக்கிட்டீனா உனக்கு காலகாலத்துக்கு நான் விசுவாசமா இருப்பேன். அப்பனே குருவாயிரப்பா, நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. ஆரம்ப சவுனுமே அமக்கலமா இருக்கு. என்ன அழகப்பா, எங்க ஆல் ரெடி ஆயிட்டானா? எங்கடா 1ஆம் தேதி ஆச்சே, ஒயின் ஷாப்பு லாண்ட்ரி மெசைனா காணாமனு எதிர்பார்த்து கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டிய. தம்பி 10 நிமிஷத்துல பறந்து வந்துருவாரு. சத்தம் உட்காருங்க. யோ, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒண்ணு நீ அவனை எழுப்பு, இல்ல நாங்க எழுப்புறோம். அண்ணே பதட்டப்படாதீங்கனே, குடுக்கல் வாங்கல 1000 இருக்கு. அதுக்காக புசுக்குன்னு இப்படி கோவப்பட்டுறலாமா? இப்ப தம்பிய நான் எழுப்புறேன். தம்பி கார்த்திக், இன்னைக்கு தேதி 1டா, இன்னைக்கு தேதி 1. என்னது 1ஆம் தேதியா? பாஸ், என்ன பாஸ் இப்படி நைட் எஃபெக்டோட ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க? சார் அர்ஜென்ட் இருங்க பாஸ். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஸ்பீடும் வேகமும் தேவைதான். ஆனா அதுல ஒரு சமுதாய அக்கறையும் வேணும்ல. அடடே, நீங்களா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. பாத்ரூம்ல தண்ணி வரல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பதானடா ஊர்லோடு தண்ணிய வாங்கி ஊத்துனே. யோ, வந்த கஸ்டமருக்கு டீ காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணியா? சரிப்பா, இப்ப பண்ணிடுறேன். நீங்க டீ சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். Cheers. ஏண்டா கார்த்திக், 48 மாசமா நீ இங்க இருக்க. ஆமா. தாய பிள்ளையில நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரியுது. ஆனா உன்னைய பத்தி கேட்டா எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்கிறியே, ஏண்டா? ஆமாம் பாஸ், உங்க பிளாஷ்பேக் இன்னைக்கு நீங்க சொல்லியே தீரணும். நண்பா, எனக்காகனாச்சு இன்னைக்கு நீங்க சொல்லணும். நல்லா மாப்ள கும்புறேன். மாமா எப்படி இருக்கீங்க? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வாங்கடி மாப்ள. இவங்க யாரு தெரியுதா? இது என் மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா ராய், இது என் 2வது பொண்ணு சுஷ்மிதா சென்னு. இங்கிலீஷ்ல பேசுங்கடி மச்சாங்கிட்ட. ஹலோ, how are you? Me fine. You fine? ஐஸ், ஓ இங்கிலீஷ்ல பேசு. நல்லங்க தான். Hi. You beautiful. I love me. அப்பா, என்னடா அப்படி நீங்க அமெரிக்காவுக்கு பிளைன்ல ஏறின உடனே இவளை கொண்டு போய் இங்கிலீஷ் குள்ள சேர்த்துட்டேன். நாளைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பாஸ் ஒரு பிரச்சனையா இருக்க கூடாதுல்ல. நான் எப்பவும் எதையும் முன்னெச்சரிக்கையா தான் செய்வேன். மா, கார்த்திக் எங்க? டேய் விக்னேஷ், நான் இங்க இருக்கேன்டா. டேய், அவன் அண்ணன்டா. விடுங்கப்பா, அவன் இப்படி கூப்பிடுறதா எனக்கு பிடிச்சிருக்கு. டேய் கார்த்திக். ஐஸ்வர்யா, Daddy, பெரிய மாப்பிள்ளை நல்லா கவனிமா. கொடுமா கொடுமா. this is fish. Please you eat it. ஏய் சுஷ்மிதா சென்னு, நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிற? சின்ன மாப்பிள்ளை நீ நல்லா கவனி. You eat it. Chicken. சின்ன மாப்பிள்ளை கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விருந்து உங்களுக்காகத்தான். ஏன்னா நாளைக்கு +2 ரிசல்ட். எப்படியும் நீங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர போறீங்க. நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த உடனே பத்திரிக்காரங்க டிவிக்காரங்க உங்களுக்கு விட மாட்டாங்க மாப்பிள்ள. அப்புறம் இப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியாது இல்ல. அதனாலதான் முன்னேற்படா மச்சான் இன்னைக்கே இந்த விருந்தை வச்சுட்டாரு. நல்லா போயிட்டு இருக்க சாப்பாடுல இப்படி நாட்டு வெடி கொண்ட கொளுத்தி போடுறானே. பெரிய மாப்பிள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்க, அது நம்ம ஊருக்கு பெருமை. அதே மாதிரி சின்ன மாப்பிளைய டாக்டர் ஆக்கி இந்த ஊருக்கு வைத்தியம் பார்க்க வச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் மச்சான். மாப்பிள, என் லட்சியம் என்னன்னா பெரியவன் அமெரிக்காவுக்கும் சின்னவனை லண்டனுக்கு அனுப்பணுங்கிறதான். ஏன்னா இன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வேகத்தை விட வியாதி பரவுற வேகம் அதிகமா இருக்கு. அதனாலதான் இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் சேவையா இருக்கும். அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன். நான் பாஸ் பண்றதே சந்தேகம், இதுல ஃபாரினுக்கு வேற அனுப்புறாங்களாம். என்ன மாப்பிள்ள இப்படி யோசிக்கிறீங்க? உங்க திறமை மேல மச்சானுக்கு அபார நம்பிக்கை. ஐயோ, இந்த தார்ட்டுங்க தலையம்ச பண்றானே. படம் ஓடிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு பிலிம் பண்ண மாதிரி பாதியே நிறுத்திட்டீங்க. மேல சொல்லுங்க. வாய முடியா? ஏண்டா கார்த்திக், நீ வந்து அந்த மந்திரி வீட்டுல உடனே கலெக்ட் பண்ண வேணாமாடா? எதுக்கு? எங்க அண்ணன் கிட்டயும் அடி வாங்கவா? அண்ணன் கிட்டியா? ஆமா,
நான் மார்க் கம்மியா ஆனாலே எங்க அப்பா உதப்பான். இதுல பணம் வேற தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா எங்க அண்ணன் சேர்ந்துல உதப்பான். அதனாலதான் காலேஜ்ல சேர்ந்துட்டான்னு ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். நான் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி 48 மாசமா பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இன்னும் 5 மாசம் தான் பாக்கி. அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு இன்னொரு பொய்ய சொல்லிட்டு லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுவேன். நான் லண்டன்ல போய் செட்டில் ஆகணுங்கிறது தானே எங்க அப்பனோட லட்சியம். டேய் 4 வருஷம் ஆச்சு உன்னைய பார்க்க ஒரு பய கூட விளையாடா. பல தடவை வந்தாங்க. ஏன்டா கார்த்திக், நாங்க எப்ப வந்தாலும் இந்த கேண்டீன்ல ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு எங்களை அனுப்பிச்சிடுற. என்னம்மா செய்ய சொல்ற? நான் கிளாஸ் ரூம்ல இருந்தா தான் யாரையுமே பார்க்க முடியாது. சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் உட்காருடா. ஏங்க அவன் காலேஜ் வாத்தியார் பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. என்னது வாத்தியார்ட்ட நீங்க பேசணுமா? ஆமாப்பா, உன் ப்ரொஃபஸரை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும். கார்த்தே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஜிஹெச் இருந்து ஒரு டெட் பாடி வந்திருக்குதா? அண்ணா டைம் கிளாஸ் எடுக்க போறாங்க, உனக்கு கூப்பிடுறாங்க. அப்படியா? இதோ வரேன். சீக்கிரம். ஆமாமா, சாரிமா, அனாட்டமி கிளாஸ் இப்படி தான் திடீர்னு நடத்துவாங்க. நான் இப்ப கிளம்புறேன். நீங்க அப்பா கூட ஊருக்கு கிளம்புங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பரவாயில்லப்பா, நீ படிப்ப கவனி. நமக்கு அதான் முக்கியம். நாங்க கிளம்புறோம். மாமா சாரிமா, கோச்சுக்காதமா. என் அம்மா இல்ல. சரிமா, வரமா, வரேன்பா. யோ ரொம்ப நன்றியா. வாழ்க்கை ஃபுல்லா உன்னை மறக்கவே மாட்டேன். மறக்கவே மறக்காத, ஆனா பேச கட்டிட்டு போ. மாட்டே நீ. எப்படி அந்த பியூன் வேலையில கடைசி வரைக்கும் காலம் தள்ள முடியும்? எடு எடு. இந்த புடி. தில்லானா மகனாம்பாளுக்கு அப்புறம் உங்க திரைக்கதை சூப்பர் பாஸ். எப்படியோ நாம 2 பேரும் காலேஜ் மட்டும் ஆயிட்டோம். அப்படியே அடிச்சேன்னா அவன் மொத்த கதையை கேட்டு அடிச்ச போத இறங்கி போச்சு. 50 லட்சம் ரூபாய் பணத்தை விட்டுட்டு அம்போ நிக்கிறேன். அவன்கிட்ட காலேஜ் மட்டும் கேரளா புட்டுன்னு. கார்த்திக் வாடா. எங்க சித்தப்பு? உன் சீட்ல யாரு படிக்கிறான்னு பார்த்து அவனுக்கிட்ட வட்டி முதலுமா பணத்தை வசூல் பண்றோம். அது எப்படி சித்தப்பு முடியும்? அதே 50க்கு 100 அலையிறானே இந்த பீனு. அவனை புடிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். வா, இந்த மாதிரி ஐடியா இங்க இருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. என்ன மாதிரி சொல்ற? நீ படிக்க வேண்டிய சீட்ல ஒரு அழகி படிக்கிறாடா. அவ பேரு கார்த்திகா. கண்டுபிடிச்சிட்டேன். உங்க பேர் என்ன? கார்த்திக். உங்க இனிஷியல்? ஏ. ரெண்டையும் சேருங்க. கார்த்திக் ஏ. கார்த்திக். கார்த்திகா. எப்படி? டேய், இதத்தே அவனே கண்டுபிடிச்சிட்டானே, அப்புறம் எங்கிட்ட நீ கண்டுபிடிக்கிறது? டேய் மாறி, அந்த புள்ள யாருங்கிறது எங்களுக்கு அடையாளம் காட்டு. சேர வேண்டிய காசை நியாயமான ஒரு வட்டியை போட்டு வசூல் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம். நீங்க போங்க பாஸ். அந்த பொண்ணு இப்ப கிளாஸ்ல இருக்கும். ஈவினிங் வாங்க, நானே கூட்டி போய் காட்டுறேன். மாறி, ஏங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அந்த பொண்ணு வந்துற போகுது. அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க போடா. இப்ப நில்லுங்க. பைனல் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் அந்த வாச வழியா தான் வருவாங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. சும்மா கிளியோ பற்றா மாதிரி நடந்து வர்றது. என்ன பாஸ், குளோரோஃபார்ம் குடிச்சா மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பணம் கேட்கிற மூடே வரல சித்தப்பு. மூடு வரலையா? 50 லட்சம் ரூபாய் பணத்துக்கு இன்னைக்கு பேங்கு வெட்டி கணக்கு போட்டு பார்த்தாலே 80 லட்சம் ரூபாடா. இத வாங்குறதுக்கு உங்களுக்கு மூடு வேற வரணுமோ? முதல்ல அந்த பிள்ளைகிட்ட கொடுத்த காசை வசூல் பண்றதுக்கு வழிய பாரு. என்னடா அப்படி பாக்குற? மிஸ்டர் அழகப்போ, அப்படி பார்த்தா பையன் பத்திக்கிட்டான்னு அர்த்தம். பத்திக்கிட்டானா? ஆமா, அந்த பொண்ணு மேல பையனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லவ்வா? அப்ப பணம்? பணம் என்ன பாஸ், பெரிய பணம். காதலுக்காக எத்தனையோ பேர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே இழந்திருக்காங்க. அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சூர்யா ஜோதிகா, இவங்க எல்லாம் காதலுக்காக எதையோ இழந்திருக்காங்க. அத பாக்குறப்போ இந்த 50 லட்சம் ரூபாய் பணம் இவனுக்கு ஜூஜூபி. என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க? டேய், நீ இந்த கதை புஸ்தகத்தை படிச்சதுக்கு பேசாம காலேஜ் பாட புஸ்தகத்தை ஒழுங்கா நீ படிச்சிருந்தா நீ யார டாக்டர் ஆகி கை நிறைய சம்பாதிச்சிருப்பியடா. நீ கெடுறது பத்தாம இந்த டீனேஜ் பசங்களையும் கெடுக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எது நான் அவங்களுக்கு கெடுக்கிறேனா? இதே சொல்லிக்கிட்டு சித்தப்பு, பாஸ் சொல்றதா கரெக்ட். அவளை பார்த்ததுல இருந்து எனக்குள்ளேயே நான் இன்னொரு தடவை பிறந்த மாதிரி இருக்கு. முள்ளு செடி எல்லாம் ரோஜா பூவா மாறிடுச்சு. கேலண்டர்ல தேதியை திருப்பினா பிப்ரவரி 14th தெரியுது. 1000 பட்டாம்பூச்சிகள் அடி வயித்துல புகுந்து அப்படியே பூமி மேல மிதக்கிற மாதிரி இருக்கு. அவன் மேல காதல் வரலனா இதெல்லாம் நடக்குமா சித்தப்பு? டேய், இப்படினா பேசுனா அவள்கிட்ட காசு வாங்க முடியாதா? அழகப்போ, பணம் என்ன பெரிய பணம். எத்தனையோ பேர் காதலுக்காக. யாரு இப்பதான் அத சொன்னேன். சித்தப்பு, என் காதலை நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நான் என்ன ராணுவ மந்திரியாடா அவங்களோட சண்டை ஓட்டு அந்த பொண்ணை உன் கூட சேர்த்து வைக்க?
என் மேன்சனை நான் கைப்பத்த பாக்கணும். இந்த வம்புக்குன்னா நான் வரல, என்ன ஆள விட்டுருங்கப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அழகப்பன். அந்த பொண்ணு படிக்கிறது இவனோட காசுல. என்னதான் வீட்டை இழைச்சு வளைச்சு கட்டினாலும் இடம் இவனுக்கு சொந்தம். அதுக்கு அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சுட்டா பணமும் கிடைச்சிடும். அந்த வீட்டுக்கு இன்னொரு டாக்டரும் வந்துருவாங்க. ஏன் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கவா? இதுக்கேண்டா லவ் லவங்கம்னா பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டு சோழியை முடிச்சு. இதுதான்டா எங்க ஊர் ஸ்டைலு. உங்க ஊர் ஸ்டைல்லாம் நமக்கு ஒத்து வராது. என் ரூட்லயே வந்து என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும். அது என்னடா ஓர் ரூட்டு?